நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் த prism. ஓகே, ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். புக் பேக் இருக்குது, கண்டிப்பாக படிச்சாகணும். இந்த கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த சாப்டர் ரொம்ப மினிமம் அந்த 5 மார்க்ஸ் தான் படிக்க சொல்லியிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் த ரைட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபியூசஸ் மெத்தட் ஒரு 5 மார்க் கொஷின் முக்கியமானது படிக்கணும். அதுக்கப்புறம் ரெயின்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின், ஒரு 5 மார்க் கொஷின். அதுக்கு அடுத்தது நான் சொல்லக்கூடியது வந்து இந்த டிஸ்பர்டிவ் பவர் ஆஃப் த ரெயின்ஸ், இந்த ஃப்ரேசத்தோடைய டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு என்ன அப்படிங்கிற கொஷின் கண்டிப்பாக படிக்க சொல்லுவேன். இது தேர்ட் 5 மார்க் கொஷின் நான் சொல்லக்கூடிய. இது வரைக்கும் நம்ம 70 பேஜஸ் பார்த்துட்டோம். அதை நான் இம்பார்ட்டன்ட் கொஷினாக 3வது கொஷின் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதை நீங்கள் படிங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர் த பீம் ஆஃப் ஒயிட் ரைட். ஸோ ஒரு ஒயிட் ரைட்டு போய் ஒரு பிரேசத்தில் பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 கரர்ஸன் நமக்கு டிவியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. இப்போது அந்த ரெயின்ஸோடைய டிஸ்பர்ஷன் ஆகக்கூடிய பவரை தான் நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இட் இஸ் கன்சிடர் த பீம் ஆஃப் ஒயிட் ரைட் பாஸ் த்ரூ த ப்ரிசத்துக்கு போகும்போது இட் கெட்ஸ் டிஸ்பர்ஸ்டு இன்டு இட்ஸ் கண்டினியூஸ் கலர்ஸ் as shown in the figure. படத்தில் இருக்க மாதிரி நமக்கு கண்டினியூஸ் கலர்ஸாக வந்து நமக்கு டிவியேட் ஆகும். ஓகே, மீனிங் புரியுது என்ன சொன்னேன். ரைட், என்வி அண்ட் என்ஆர் இஸ் த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த வயலட் அண்ட் ரெட் மட்டும் நம்ம இப்போ என்னது ரெஸ்பெக்டிவ் கலர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எது நம்ம எடுத்துக்கிறோம்னு கேட்டிங்கன்னா வயலட்டு அண்ட் என்னது ரெட்டு மட்டும் இப்போ வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் கலர்ஸை நம்ம எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் என்ன படித்தோம்? கன்சிடர் த பீம் ஆஃப் ஒயிட் ரைட் பாஸ் த்ரூ த prism, இட் கெட் டிஸ்பர்ஸ்டு இன்டு த கண்டினியூஸ் கலர்ஸ், கன்ஸ்ட்ரக்ட் கலர்ஸ் அங்கே ஃப்ரம் வயலட் டு ரெட் வரைக்கும் இருக்கக்கூடியது கன்ஸ்ட்ரக்ட் கலர்ஸ். ஓகே, இதுங்க டெல்டா வி டெல்டா ஆர், இதை வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டீன்னு எடுப்போம். இங்கே வந்து நம்ம எப்படி எடுத்து சொல்லிட்டோம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து டெல்டா ஃபார் வயலட், ஆர் ஃபார் என்னது ரெட்டு. இது ரெண்டுக்கு வந்து இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன கலர்ஸ் எடுத்துக்கோமோ அது டெல்டான்னு எடுத்துக்கலாம். மீனிங் ஓகேவா? அப்போ டெல்டா அப்படிங்கிறது என்னது, இது டெல்டா வி, இது என்னது டெல்டா ஆர். மீனிங் ஓகே. ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கிவன் ப்ரிசம் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ ஈக்குவேஷன் என்னது, n is equal to sin a plus d divided by 2 divided by sin a by 2 அப்படிங்கிறது தான் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸுக்கான ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணுறது. லாஸ்ட்டு இந்த கிளாஸ் தான் நம்ம படித்தோம். ஸோ என்ன மெத்தட் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கிறது ஞாபகம் வச்சு பார்த்துவாங்க. இது தேவைங்க. இந்த ஃபார்முலா தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணுங்கள். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். டிஸ்பர்சிவ் பவருங்க த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த prism இஸ் கிவன் பை ஈக்குவேஷன் sin a plus d divided by 2 sin a by 2 அப்படிங்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்கள். ரைட்டு, ஏ அப்படிங்கிறது நமக்கு எங்கே என்னது ஆங்கிள் ஆஃப் prism, அப்படி ஏங்கிறது என்னது ஆங்கிள் ஆஃப் prism, டிங்கிறது என்னது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். இப்போது ஆங்கிள் ஆஃப் prism கம்மியாக ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஆர்டர் 10 டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தால் இதை நம்ம என்ன ஸ்மால் ஆங்கிள் prism அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி when the ray pass through the such a prism, இந்த மாதிரியான ப்ரிசத்துக்கு பாஸ் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் மினிமம் இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனும் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மீனிங் ஓகே. அப்போ ஆங்கிள் ஆஃப் prism ஏ ஸ்மால் வேரியஸாக இருந்தால் டி ஸ்மால் வேரியஸாக தான் இருக்கும். அந்த டி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோம், டெல்டான்னு எடுத்துக்கோம். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அப்போ n ஈக்குவல் டு sin a ப்ளஸ் டெல்டா டிவைட் பை 2 ப்ளஸ் sin a பை 2 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் எடுங்க. இப்போது ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் டெல்டா எம் இருங்க, ஸ்மால் ஆங்கிளாக இருக்குனாங்க நம்ம படிச்சிருப்போம். இஃப் தீட்டா இஸ் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா என்னது sin தீட்டா we can taken as a தீட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா. ஓகே, tan தீட்டாவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், தீட்டான்னு எடுத்துக்கிறோமா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எங்கள் ஆங்கிள் ஸ்மாலாக இருக்கனால sin a ப்ளஸ் டெல்டா டிவைட் பை 2 வந்து நான் என்ன எடுத்துட்டேன், ஜஸ்ட்டு சைன் என்னது சைன் விட்டுட்டு a ப்ளஸ் டெல்டா டிவைட் பை 2ன்னு எடுத்துட்டேன். sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அதே மாதிரி sin a ப்ளஸ் டெல்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு என்னது a ப்ளஸ் டெல்டா பை 2. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆங்கிள் ஆஃப் prism ஏவும் ஸ்மால் தான், டெல்டாவும் ஸ்மால் தான். அதனால் sin a பை 2 நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஜஸ்ட் a பை 2ன்னு எடுத்துகிட்டு இப்போது இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு இந்த ரெண்டையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்னது சைன் போயிடும். அப்போ a ப்ளஸ் டெல்டா டிவைட் பை 2 a பை 2ன்னு இருக்குது. a ப்ளஸ் டெல்டா டிவைட் பை 2 a2ன்னு இருக்குது. ஈக்குவேஷன் கால்குலேஷன் சிம்பிள் தான். 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ a ப்ளஸ் டெல்டா பை ஏ ஈக்குவல்ட்டுன்னு கிடைக்கும். இதை a காமன் எடுத்துட்டால் 1 ப்ளஸ் டெல்டா பை ஏன்னு இருக்கும். இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல் இன்சைட் கொண்டு வந்துட்டு என்னது மைனஸ் 1ன்னு இருக்கும். அப்போ டெல்டா பை ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் n மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. எனக்கு டெல்டா மட்டும் வேணும்னா இந்த ஏ இந்த சைடு போச்சுன்னா என்னது மல்டிஃபிகேஷன் போயிடும். அப்போ டெல்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 இன்ட்டு ஏ அப்படின்னு போடுவீங்க. இதுதான் when the white light enter the prism the deviation of the different for different colors, ஒவ்வொரு
ஒவ்வொரு கரருக்குமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, டெல்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார் ஒய்நட்டுக்கு இருந்துச்சுன்னா என்னது, டெல்டா வி சீக்வல்ட்டு அதோடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுமா, அப்போ என்வி மைனஸ் 1 இன்ட்டு ஏன்னு போடுங்க. ஃபார் ரெட்டுக்கு என்னது, என்ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாம். ரெட்டுக்கு என்னது, என்ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஏன்னு எடுப்பீங்க. ஓகே, மீனிங் புரியுதுன்னு சொன்னேன். ஃபார் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஃபார் வயலட் கலருக்கு டெல்டா வி கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஃபார் ரெட். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எதுக்கு அதிகமாக இருக்கும், வயலட்டுக்கு அதிகமாக இருக்கும். ரெட்டுக்கு எப்படி இருக்கும், ரெட்டுக்கு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ அது டிக்ரீஸிங் ஆர்டர் இருக்குது. அப்போ ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து அதே மாதிரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வயலட்டுக்கு தான் அதிகம், ரெட்டுக்கு வந்து என்னது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க, இது ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ண என் கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்னது, டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் ஈக்குவல் என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு 1 அப்படின்னு போடுவீங்களா. இந்த டேம் இந்த அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணி காமனாக போட்டிருக்கு. அப்போ சப்ஸ்டியூட்டிங் ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏன்னு கிடைக்குது. இந்த டேம் எது, இந்த மைனஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் செப்பரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பரேஷன் பிட்வீன் த டூ எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் என்னது, எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வயலட் அண்ட் ரெட். ஓகே, கவனிங்க, இந்த டைம் இந்த 2 மார்க் கேட்பாங்க. த டைம் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் இஸ் த ஆங்கிள் செப்பரேஷன் பிட்வீன் த டூ எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் இன் த ஸ்பெக்ட்ரம் இஸ் கால்டு ஆங்கிள் டிஸ்பர்ஷன். அதுக்கு பேர் என்னது, ஆங்கிள் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆங்கிள் டிஸ்பர்ஷனுடைய ஃபார்முலா என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். எதை மட்டும்தான் இருக்குது, என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏன்னு இருக்கா. அப்போது ஆங்கிள் டிஸ்பர்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் ஏ அண்டு நேச்சர் ஆஃப் த பிரிசம். நம்ம எடுத்துக்கக்கூடிய பிரிசத்துடைய நேச்சர் இதை பொறுத்து தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது, இஃப் யூ டேக் டெல்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஆஃப் த மிடு ரே கிரீன் எங்கோ இது மாதிரி ரெண்டு கலர்ஸ் எடுத்துட்டோம்னா அதோட ஈக்குவேஷன் என்னது, சேம் ஈக்குவேஷன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்வி மைனஸ் 1 இன்ட்டு, அதாவது இந்த ஈக்குவேஷன் தான். இதை நம்ம என்ன கலர்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை நம்ம போட்டுக்கலாம். என்னது, எங்கே எடுத்துட்டோம்னா டெல்டா ஒய் போடுங்க, க்ரீன் எடுத்தால் டெல்டா ஜி போடுங்க. இது மாதிரி நம்ம எது வேணாலும் எடுத்து ஈக்குவேஷன் வந்து நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்பர்சிவ் பவர் ஒமேகா அப்படிங்கிறது எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம். ஸோ டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் டிஃபைன் அஸ் டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிறது ஒமேகா. அதோடைய டெஃபினேஷன் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த ஆங்கிள் டிஸ்பர்ஷன். எது ஆங்கிள் டிஸ்பர்ஷன், இதுதான் நமக்கு ஆங்கிள் டிஸ்பர்ஷன். இந்த டெல்டா வி மைனஸ் டெல்டா போட்டிங்களா, இது ஆங்கிள் டிஸ்பர்ஷன். அப்போ டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிறது அந்த பிரிசத்தோடைய ஆங்கிள் டிஸ்பர்ஷனுக்கும் மீன் டிவியேஷன் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம டிஸ்பர்சிவ் பவர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் படித்தே ஆகணும். ஸோ டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிறது எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம் டு காஸ் த டிஸ்பர்ஷன். ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு பிரிசம் வந்து எவ்வளோ டிஸ்பர்ஷனை கிரியேட் பண்ணது அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டிஸ்பர்சிவ் பவரை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் டிஃபைன் as என்ன டிஃபைன் பண்ணுறோம், ரேஷியோ ஆஃப் த ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஃபார் த எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் டு த டீவியேஷன் ஆஃப் எனி மீன் கலர். ஏதாவது ஒரு மீன் கலர் எடுத்துகிட்டு அதோட எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் என்னது, வயலட் ரெட் தான் எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ், அது மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது. அப்போ டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போது டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆரோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். என்ன வரும் நமக்கு, என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏன்னு போடுவீங்களா. ஓகே, டெல்டாவோட ஈக்குவேஷன் என்னது, என் மைனஸ் 1 இன்ட்டு ஏன்னு போடுவீங்களா. அப்போ இந்த ஏஏ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்வி மைனஸ் என்ஆர் டிவைட் பை என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தான். இந்த என்வி என்ஆர் எல்லாமே சேம், எல்லாமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ டைமென்ஷன் இஸ் குவான்டிட்டி அண்ட் இட் ஹாஸ் நோ யூனிட். அதுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. டிஸ்பர்சிவ் பவர் ஆல்சோ பாசிட்டிவ், எப்போவுமே ஆன்சர் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் த பிரிசம் டிபெண்ட்ஸ் ஆன், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம் அண்ட் இண்டிபெண்ட் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏவை டிபெண்ட் பண்ணி கிடையாது, அது என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது நேச்சர் ஆஃப் த பிரிசத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க தவிர ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டிபெண்ட் பண்ணி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. முக்கியமான கொஷின் இதில் 2 மார்க் இருக்குது. ஆங்கிள் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிற 2 மார்க் இருக்குது, டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிற 2 மார்க் இருக்குது. ஸோ நல்லா தரவாக படித்தவங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்றைக்கி ஹோம் ஒர்க்கு நான் 5 மார்க் இதை கொடுக்க போகிறேன். அடுத்தது 6.22 வந்து பார்த்திங்கன்னா ஃபைன்
அடுத்து நெக்ஸ்ட் 6.22 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் த ஃபைனைட் கிராஸ் ஆஃப் த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபைனைட் கிராஸ் ஃபார் த ரெட் கிரீன் வயலட். ஸோ ரெட் கிரீன் வயலட்டோட ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடைய டிஸ்பர்சிவ் பவர் கண்டுபிடிக்கணும். அதாவது இது கண்டுபிடிக்கணும் ரைட். ஸோ வயலட்டு ரெட்டு கிரீன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே கொண்டாந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஒமேகா ஈக்குவல் NV மைனஸ் NR டிவைடட் பை NG மைனஸ் 1 ஃபார்முலா. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கலர்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா மீன் கலர், இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1.632 மைனஸ் 1.613 டிவைடட் பை 1.620 மைனஸ் 1 போட்டிங்கன்னா 0.09. ஸோ அப்படியே எஸ் ஃபார் நார்மல் மெத்தடு கால்குலேஷன் அப்படியே போட்டு அதோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஒமேகா ஈக்குவல் 0.0306 அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தாச்சு. ஓகே, இது அப்படியே டைரெக்டாக படிச்சுக்கோங்க, வேறு விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் த ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் பார்த்தலாம். ஓகே, ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர் என்டர் ஆகும்போது அது வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்கேட்டரிங் நடக்கும். எப்படி சார் ஸ்கேட்டரிங் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோடைய அட்டம்ஸ் மேற்பட்டு தான் நமக்கு வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது. ஸ்கேட்டரிங் ஆகாமல் இருந்தால் அந்த லைட் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஒரு லைட் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் லைட் வந்து கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த லைட் என்ன ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஸ்கேட்டரிங் நடந்திருந்தால் மட்டும்தான் அந்த லைட் வந்து நமக்கு விசிபிள் ஆகும், கண்ணுக்கு தெரியும். when the sunlight enter the atmosphere of the earth, the atmospheric particle present in the atmosphere changes the directions of the light. லைட்டோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. இதில் 2 மார்க் நிறைய இருக்குது, நாங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் which have size of very less than of the wavelength lambda. ஓகே, ஏ வந்து சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து லாம்டா வேவ்லென்த் ஆஃப் லைட்டோட கம்மியாக இருந்திருக்கோ அதுக்கு பேர் என்னது ராகை ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் நாங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோடைய ராகை ஸ்கேட்டரிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிட்டி ஐநன மீனிங் இன்டென்சிட்டிங்கிறது அந்த லைட் பட்டு ஸ்கேட்டரிங் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேட்டரிங் லைட்டோடைய குவான்டிட்டி தான் நம்ம இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் த வேவ்லென்த். ஓகே, ஸோ நான் 2 மார்க் இதுலேயே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னது, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது சன்னிருந்து வரக்கூடிய எல்லா லைட்டுமே எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் கேஸில் பட்டு ஸ்கேட்டரிங் ஆகும். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய லைட்டோடைய வேவ்லென்த்து இந்த மாலிக்யூலோடைய வேவ்லென்த்தோட நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது சைஸ் ஆஃப் த பார்ட்டிகளோட வேவ்லென்த் இஸ் வெரி என்னது லெஸ் தேன் ஆஃப் த வேவ்லென்த் ஆஃப் சன்லைட். ஓகே, இதுதான் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க, ராகை ஸ்கேட்டரிங். இஃப் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், முக்கியமான விஷயம் தான். இஃப் த ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட், அந்த இடத்துல வெறும் லைட்னு போடாதீங்க, சன்லைட்னு போடணும். ஓகே, when the scattering of sunlight by the atoms and molecules which have the size is very less than that of the wavelength lambda of the light. ஸோ இதுக்கு பேர் ராகை ஸ்கேட்டரிங். அவருடைய கண்டிஷன் ராகை ஸ்கேட்டரிங் லா அப்படின்னா கேட்டால் த இன்டென்சிட்டி ஆஃப் ராகை ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் வேவ்லென்த் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஏன் வந்து ஸ்கை வந்து டியூரிங் த டே டைம் வந்து ப்ளூ கலர் தெரியுது அப்படின்னு பார்த்தா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்சேஷன் டு த ப்ளூ கலர் வயலட் கலர்ஸ் வந்து ஸ்கை அப்பியர்ஸ் வந்து ப்ளூவாக நமக்கு தெரியுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டியூரிங் அதே கொஷின் அதுக்கப்புறம் டியூரிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வந்து ரெட்டிஸாக தெரியுதுக்கு என்ன ரீசன், இது மட்டும்தான் இந்த டாப்பிக்கை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 2 ரீசன் இருக்குது. நான் என்னென்ன கொஸ்டின் சொன்னேன், ஏன் டூரிங் அதாவது டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கை வந்து ப்ளூவாக தெரியுது, இதற்கான ரீசன் VIBGYOR சொல்லுவீங்க, அந்த வெப்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேவ்லென்த் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரெட்டுக்கு வேவ்லென்த் அதிகம். ஸோ இப்படி தான் வேவ்லென்த் போக போக நமக்கு அதிகமாகும்னு சொல்லிட்டேன். இந்த ராகை ஸ்கேட்டரிங்காக பார்த்துக்கோங்க, I is inversely proportional to the
ஓகே. இப்போ நமக்கு வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போக போக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது வேவ் லென்த் வந்து எது அதிகமாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நமக்கு வேவ் லென்த் ப்ளூக்கு வந்து வேவ் லென்த் கம்மி தான். ஆனால் அது எப்படி ஸ்கை ஃபுல்லாக நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, இன்டென்சிட்டி வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இன் அவர் சைஸ் மோர் சென்சிட்டிவ் ப்ளூ கலர் தென் த வயலட் கலர் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. நமக்கு சென்சேஷன் டே டைம் அதிகமாக தெரியுது. அதே மாதிரி சன்செட் அப்போ சன்ரைஸ் அப்போ ஏன் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வேவ் லென்த் எது ஹையஸ்ட் ரைட்டோ அதுதான் அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடியும். எது வேவ் லென்த் அதிகமாக இருக்குது, ரெட்டுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ மீனிங் புரியுதா? அடுத்தது பாருங்கள், பட் டியூரிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ் ரைட் ஃப்ரம் த சன் ட்ராவல் த கிரேட்டர் டிஸ்டன்ஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். ப்ளூக்கு வந்து வேவ் லென்த் கம்மி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ஸ்கேட்டரிங் தான் ரெட் இருக்கும். லாங்கர் வேவ் லென்த் இருக்கக்கூடியது தான் நம்ம கண்ணை ரீச் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சன் செட் அப்பவும் சன்ரைஸ் அப்பவும் ஸ்கை வந்து ரெட்டிஸாக தெரியுதுக்கான ரீசன் இது தான். இது ரெட்டு வந்து நமக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்கை ப்ளூவாக தெரியுதுக்கு ரீசன் என்னது? ஸ்கேட்டரிங் வந்து எது அதிகமாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ தான் அதிகமாக ஸ்கேட்டரிங் நடக்கும். ஏன்னா அதுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் ராங்கே ஸ்கேட்டரிங்காக படித்தது. அப்போ ப்ளூ தான் வந்து அதிகமாக ஸ்கேட்டரிங் நடக்கும். அதனால் ஸ்கை வந்து அந்த டைமில் ப்ளூவாக தெரியுது. ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக்லாம் படிச்சுக்கோங்க, முக்கியமானதுங்க.